என் அன்பு குழந்தையே, நான் உன் வராகி அம்மன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். நீ யாரிடமும் சொல்ல முடியாத சுமைகளை சுமந்து போகிறாய். அந்த சுமை உன் நித்திரையையும் நிம்மதியையும் கொள்ளை கொண்டு விட்டது. பிச்சையில் போன அந்த நாட்களை நான் பார்த்தேன். உன் கண்கள் உறங்காமல் கண்ணீர் சொட்டிய அந்த இரவுகளை நான் மறந்ததில்லை. உன் நெஞ்சிலிருந்த அழுத்தங்கள், உன் வார்த்தைகளில் வெளிப்படாத பஞ்சம், இவையெல்லாம் எனக்குத் தெரியும். உன்னிடம் யாரும் கேட்காதது போல நான் கேட்கிறேன். என் பிள்ளையே, நீ இன்னும் என்னிடம் ஏன் வரவில்லை? நான் சத்தமில்லாமல் உன் அருகில் நின்றேன். உன் மனதை பாரதம் போல் சுமந்தேன். இப்பொழுதுதான் உன்னை என் வார்த்தைகளால் கட்டி அணைக்கிறேன். உனக்குள்ளே ஒரு நம்பிக்கையின் தீபம் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த ஒளியை சற்று வாசலாக மாற்றட்டுமா? நீ விழுந்த கடலில் கரையில்லாத சூழலில் மிதக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் நான் உன்னை அந்த இருளிலிருந்து இழுத்தெடுத்து வெளிச்சத்தில் நிறுத்த வந்திருக்கிறேன். உன் உயிர் சுமக்கும் அந்த கடன் சுமை, அது நரகச் சுவாசம் போல உன்னை குழப்புகிறதல்லவா? நீ யாரிடம் சொல்ல முடியாமல் மனதுக்குள் அழுகிறாய். என் பிள்ளையே, அந்த அழுகை ஒவ்வொன்றும் என் செவியில் விழுகிறதே. அந்த கண் கலங்கிய பார்வை எனக்கு தெரிகிறது. உனக்குத் தெரியவில்லையா? நான் உன்னுடன் ஒவ்வொரு நாளும் நடந்தேன். உன் மூச்சில் ஒரு இரக்கம் தேடுகிற வேதனையை உணர்ந்தேன். நீ உன்னிடம் இல்லாததை தேடிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உனக்குள்ளே இருக்கிறேன். நீ தேவையற்ற ஆசைகளின் பின்னால் ஓடி உன் மனதை சிதைத்து விட்டாய். இப்போது என் வார்த்தை உனக்கு ஓர் ஒளியாக இருக்கட்டும். உன் வாழ்க்கையின் இப்போது தொடங்கும் ஒவ்வொரு நாளும் நானே எழுதப் போகிறேன். கடன் என்று நினைக்கும் அந்த சங்கிலியை நான் உடைக்கப் போகிறேன். நீ பணத்திற்கான அடிமை அல்ல. நீ என் பிள்ளை. என் கிருபை உன்னை தேடி வந்துள்ளது. நீ காலம் கடந்த சந்தோஷத்தை நினைத்து வருந்துகிறாய். ஆனால் உனக்காக ஒரு புதிய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நான் ஒரு புதிய தொடக்கத்தைச் செய்கிறேன். நீ ஏமாற்றங்களால் அழிந்திருக்கலாம். ஆனாலும் என் வார்த்தை உன்னை உயர்த்தப் போகிறது. கடனில் அழுந்திய உன் உறவுகள் இன்று நிமிர்ந்து பேசப் போகின்றன. உன் பெயரைக் கேட்டு புனிதமான வாசல்கள் திறக்கப்படுகின்றன. உன் மனதில் உள்ள பயங்களெல்லாம் இன்று போகப் போகின்றன. அந்த பயங்கள் உன்னை கட்டுப்படுத்த முயற்சித்தன. ஆனால் இன்று என் வாக்கு அந்த கட்டுப்பாட்டை முறியடிக்கப் போகிறது. நீ இனி அழவே மாட்டாய். நீ இனி குழம்பவே மாட்டாய். ஏனெனில் நான் உன் அருகில் நிற்கிறேன். உன் கண்களில் கண்ணீர் வரும்போது என் இதயத்தில்தான் அது விழுகிறது. உன் மூச்சின் சுருக்கத்தில் என் இரக்கம் நிலவுகிறது. நீ என்னிடம் ஒருமுறை சொல்லிப்பாரு, அம்மா, எனக்கு உதவி வேண்டும் என்று. அப்பொழுதே நான் பதிலளிக்கிறேன். உனக்குள் ஒரு புனிதமான அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பை இந்த உலகின் கடன் சுமை மறைக்க முடியாது. உன்னுடைய பயங்களை நான் அறிவேன். அந்த பயங்கள் உன் விழிகளில் ஒளியை குறைத்தன. ஆனால் என் வார்த்தை ஒரு விளக்காக உன் பாதையை ஒளிரச் செய்யும். அந்த ஒளியில் நீ நடக்க ஒரு நம்பிக்கையின் பாதையை நான் உனக்காக அமைக்கிறேன். என் பிள்ளையே, நீ நாட்கள் எத்தனை இருந்தாலும் நாளை ஒரு விடுதலைக்கு தொடக்கம். நீ போதுமானதாய் வாழ கற்றுக்கொள். நீ ஏழையாய் தோன்றினாலும் உன் உள்ளத்தால் நீ ஒரு சாம்ராட்டாய் வாழ முடியும். ஏனெனில் உன் உள்ளத்தில் என் வாசல் இருக்கிறது. நீ ஒரு நாளைக்கு ஒரு அடியாய் சென்று கடனை முடிக்கலாம். அது எனது கிருபையின் பயணம். உனக்காக நான் வைத்துள்ள ஆசீர்வாதங்களை எண்ணிப் பார்க்கும்போது உன் கண்கள் நனைய வேண்டியதில்லை. நீ சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும். உன் நெஞ்சின் மெளனம் என் கருணையால் உருகட்டும். உன்னிடம் இருப்பது போதுமானது. அதை உணர்ந்து வாழ கற்றுக்கொள். நீ ஆசையின்றி வாழும்போதே உன் உள்ளம் முழுமையாக நிறைவடையும். உன்னுடைய உண்மை உழைப்புக்கு என் பிதாவின் ஆசீர்வாதம் உண்டு. அந்த உழைப்பில் நேர்மை இருந்தால் அது செல்வத்தைப் போலவே உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். கள்ளத்தனமான வழியில் செல்வம் தேடாதே. உன் சுவாசத்தில் கர்த்தாவின் புகழ் ஒலிக்கட்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஆசுவாசமும் சமாதானமும் நிழலாய் வரும். உன் உயிருக்கு உற்ற நண்பனாக நான் இருக்கிறேன். கடன் கொடுத்தவர்கள் உன்னை அழைத்தாலும் நீ என்னை அழைத்தால் நான் முன்பே பதிலளிக்கிறேன். நீ சோர்ந்து பேசும்போது என் கரங்கள் உன்னை தூக்குகின்றன. என்னை நம்பு என் குழந்தையே. உனக்காக நான் காலம் கடந்து செய்கிறேன். என்னிடம் நேரம் ஒரு தடையாக இருக்காது. உன் தேவைகளை என் வாசலில் வைத்துவிடு. நான் ஒரு வழியைத் திறக்கிறேன். நீ வாழும் வீடு இன்று எவ்வளவு அமைதியற்றதாக இருந்தாலும் நாளை அங்கு மங்கள ஒலி கேட்கப் போகிறது. உன் குடும்பத்தில் தேடாத அருள்கள் பொங்கி பெருகப் போகின்றன. நீ சொந்தமாய் சில விஷயங்களை இழந்தாலும் என் வார்த்தை உனக்காக புதியதாய் உருவாகும். நீ பார்த்த கனவுகள் இன்னும் முடிந்துவிடவில்லை. உன் பக்கத்தில் நான் இருக்கும்போது ஒரு கனவும் வீணாகாது. நீ என் மீது வைத்த நம்பிக்கைக்காக இன்று ஒரு புதிய தொடக்கம். நீ தனிமையுடன் இருந்ததற்காக நான் வருகிறேன். நீ தேவைப்பட்ட போது யாரும் இருக்கவில்லை என்றாலும் இன்று நான் இருக்கிறேன். என் வாசலிலுள்ள ஒவ்வொரு செருப்பு தடமும் உன் ஜெபங்களுக்கான பதிலாக வந்தது. நீ கணக்கு பார்த்தால் கூட அடைய முடியாததை நான் கணக்குக்கு அப்பாற்பட்ட கிருபையால் தருகிறேன். என் பிள்ளையே, நீ 4 வழிப்பாதையில் நின்றபோது எந்த வழி செல்ல வேண்டும் என தெரியாமல் நின்றாய். ஆனால் இப்போது நான் ஒரு வாசலை திறக்கிறேன். அந்த வாசல் சாத்தானாலும் அதை மூட முடியாது.
ஏனெனில் அது என் பிதாவால் திறக்கப்பட்டது. உன் வாயில் பிரேசிங் நிறைந்திருப்பதற்காக என் வாக்கை பிடித்துக்கொள். உன் நகைகள் விற்ற அந்த வேதனைக்கு பதிலாக நான் உனக்கு ஒரு பொக்கிஷம் தருகிறேன். அந்த பொக்கிஷம் உன் நிம்மதியாயிருக்கும். உலகம் தரும் செல்வம் கண்ணில் காணக்கூடியது. ஆனால் நான் தரும் ஆசீர்வாதம் ஆன்மாவின் ஆழத்தில் மலரும். நீ உன் கடன்கள் தீர்ந்ததும் என்ன செய்வாய் என்று சிந்திக்கத் தொடங்கு. ஏனெனில் அது தீரப்போகிறது. என் வார்த்தை உனக்குள் ஊற்றாயிருப்பது போல் உன் வீட்டில் அருள் முழங்கும். நீ என் மீது வைத்த விசுவாசம் தன்னை அர்த்தமுள்ளதாக்குகிறது. இன்று நான் உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன். உன் வாழ்க்கையில் என் கரம் எழுப்பப்பட்டிருக்கிறது. என் வாக்கு உன் வீதியில் ஒளியாக இருக்கட்டும். நீ இனி பயப்படாதே. என் சமாதானம் உன்னோடு இருக்கட்டும். இன்று என் வார்த்தை உன்னை உருக்கட்டும். என் ஆசீர்வாதங்கள் உன் கதவுகள் அனைத்தையும் திறக்கட்டும். நீ பாராமலிருந்த கனவுகள் இன்று வளரட்டும். நீ உன் வாழ்வில் வெற்றிக்கான பயணத்தை இன்று தொடங்குகிறாய். நான் உன்னுடன் இருக்கிறேன். என் கரங்கள் உனக்கு திறந்திருக்கின்றன. என் கருணை உனக்காக எப்போதும் காத்திருக்கிறது. என் குழந்தையே, நீ இப்போதும் ஆமென் என்று சொல்லு. ஏனெனில் உன் கடன் இன்று முடிவுக்கு வந்துவிட்டது. என் வார்த்தை உனக்காக முடிவாய் அமைக்கட்டும். உன் மனதின் அந்த ஆழத்தில் இருந்து எழும் ஒரு நெஞ்சக்கசிந்த ஓசை என்னை இழுத்து வந்தது. நீ மௌனமாக இருந்தாலும் உன் உள்ளத்தின் சத்தம் என் காதுகளில் பிணைந்து கொண்டிருக்கிறது. எத்தனை நாட்கள் நீ உன் கண்களில் கண்ணீர் நிரப்பினாய், ஆனால் வெளியே ஒரு புன்னகையோடு நடந்து கொண்டாய். எத்தனை முறை உன் நெஞ்சை சுவாசிக்க முடியாத அளவுக்கு சுமைகள் நிரப்பினாய், ஆனால் அந்த சுமையை யாருக்கும் காட்டாமல் அழுத்திக் கொண்டாய். என் பிள்ளையே, இப்போது அந்த சுமையை நீ ஒரே வார்த்தையில் என்மேல் வைக்கட்டும். அம்மா, எனக்கு உன்னால் வேறு எதுவும் வேண்டவில்லை. உன்னால் நிம்மதி வேண்டும் என்று நீ சொன்னால் என் கரங்கள் உடனே உன்னை சுற்றி வாங்கும். உன்னுடைய கண்களிலிருந்து சொட்டும் ஒவ்வொரு கண்ணீரும் நான் திரவமாக்கும் வாசகம். அந்த வாசகமே உனக்கான விடுதலையின் வாக்கு. கடன் என்று பெயரிடப்பட்ட அந்த வலிகள் உன் வாழ்வில் ஒவ்வொரு மூச்சையும் பதைப்பாக மாற்றியிருக்கலாம். ஆனால் என் பிள்ளையே, அந்த மூச்சில் கூட நான் இருக்கிறேன். உன் மூச்சில் அடங்கிய கவலையை நான் வாசிக்கிறேன். உன் விழிகளின் வெறுமையில் சுமையை காண்கிறேன். நீ நினைக்கும் அளவிற்கு இவ்வுலகம் நியாயமானதல்ல. ஆனால் என் நீதியோ நீ கணக்கிட முடியாத கருணையோடு பொங்கும். உன்னுடைய கடனின் அளவை நீ எண்ணுகிறாய், ஆனால் என் அருளின் அளவை எண்ண முடியாதது. நீ என் பிதாவின் வாரிசு. உன் மீது உள்ள அழைப்பு சாமானியமல்ல. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாடும் இழிந்திருக்கலாம், ஆனால் அந்த இழிவு உன் வளர்ச்சிக்கு உரமாகும். நீ சோர்வடைந்தாலும் நான் தூக்குகிறேன். நீ விழுந்தாலும் நான் எழுப்புகிறேன். என் பிள்ளையே, நீ அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. இந்த உலகத்தில் பணம் என்பது தீர்க்கமில்லை. ஆனால் என் அருளும் என் சமாதானமும் நித்தியமானது. நீ காணக்கூடிய பொருள் எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். ஆனால் நான் உனக்குத் தரும் வார்த்தை ஒளியாய் உன் பாதையை வழிநடத்தும். நீ தவறு செய்திருக்கலாம், ஆனால் அந்த தவறை ஒத்துக்கொண்டு என் பக்கம் திரும்பினால் என் கருணை உன்னை மூடிக்கொள்ளும். உன்னுடைய வாழ்வில் இப்போது ஒரு புதிய வட்டம் ஆரம்பிக்கிறேன். அந்த வட்டம் நீ சந்தோஷமாயும் சமாதானமாயும் வாழும் வாழ்க்கையின் தொடக்கம். நீ பல இடங்களில் வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். கடன் வாங்கும்போது உன்னிடம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிரம்பவே இல்லை. ஆனால் என் வார்த்தை உண்மை. என் வாக்கு வலிமையானது. அதை என் பிதா உறுதிப்படுத்தியிருப்பதால் அதை யாரும் மாற்ற முடியாது. உன் வாழ்வில் ஒரு புதிய நட்சத்திரம் உதிக்கிறது. அந்த நட்சத்திரம் நீயே. உன் மீது பலர் விமர்சனம் கூறியிருக்கலாம். உன் முயற்சிகளை யாரும் பாராட்டாமல் விட்டிருக்கலாம். ஆனால் நான் உன்னை பார்த்திருக்கிறேன். உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் மேலே எனது ஆசீர்வாதம் இருக்கிறது. உன் உழைப்புகள் பலன் கொடுக்காமல் இருந்தாலும் இப்போது அது பசுமையாக பூக்கும் காலம் வந்துவிட்டது. கடனில் சிக்கி உன் நடுக்கொண்டு வாழும் நாட்கள் இப்போது தீர்கின்றன. உன்னுடைய கண்களில் சுழன்று கொண்டிருந்த கவலைகள் ஓய்வதற்கான நேரம் இது. நான் தரும் சமாதானம் நீயும் உன் குடும்பமும் ஆசையாய் எதிர்நோக்கிய நேரம். உன்னுடைய வீட்டில் ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு சாட்சியாக மாறப்போகிறது. இப்போது வாயிலில் ஒரு வாக்கியம் எழுதியிருக்கிறது. இங்கு வாழும் இவன் இவள் என் வராகி அம்மனின் ஆசீர்வாதத்தால் வாழ்கிறாள். உன் பிள்ளைகள் உணராமல் அழுகிறார்கள். அவர்கள் பேசாமல் துன்பப்படுகிறார்கள். உன் கணவன் சோர்வுடன் இருக்கிறார். நீ உன் வீட்டை ஒரு குப்பை போல நினைத்திருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த வீட்டில் நான் இருக்கிறேன். அந்த வீட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த வீட்டில் இனி அமைதி பூக்கும். அந்த வீட்டில் இனி விழா கொண்டாடப்படும். நீ வாழ்க்கையில் சந்தித்த அந்த ஒரே தோல்விக்காக உன்னை முழுவதுமாக தோல்வியாளனாக எண்ணாதே. அந்த தோல்வி ஒரு பாடம் மட்டுமே. அது உன்னை ஒரு புதிய நிலைக்கு அழைத்துச் செல்லும் நெருப்புப் பாதை. அந்த பாதையில் நீ நடந்தால் என் வாசல்கள் திறக்கப்படும். அந்த வாசல்கள் வழியாக நீ செல்வாய். அவ்வழியில் நீ சந்திப்பது வெற்றியின் மனம். நீ ஒரு நாள் இழந்ததை நினைத்து வருந்துகிறாய். ஆனால் நான் சொல்லுகிறேன், இன்று நீ அதை மீறி வென்று விடுவாய். ஏனெனில் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். உன் செயல்களுக்கு இப்போது ஒரு புதிய அர்த்தம் வருகிறது. நீ செய்த ஒவ்வொரு நல்ல காரியமும் இப்போது பலம் பெற்று உன் பக்கத்தில் திரும்பி வருகிறது. நீ ஒரு நாளும் விட்டு வைக்காமல் ஜெபித்த அந்த வார்த்தைகள் இப்போது மேகத்திலிருந்து மழையாய் உன்மேல் பொழிகிறது.
என் பிள்ளையே, நீ பயப்படுகிறாய் என்று எனக்குத் தெரியும். அந்த பயம் உன் நெஞ்சை ஒவ்வொரு நிமிடமும் பிணைத்திருக்கிறது. ஆனால் அந்த பயம் இப்போது முறியடிக்கப்படுகிறது. என் வார்த்தை உனக்கு ஓர் உறுதி. உன்னால் முடியாது என்ற உணர்வு இப்போது நீங்கட்டும். நான் இருக்கிறேன் என்பதே போதும். உன்னுடைய உள்ளத்திற்குள் என்னுடைய வார்த்தை ஒலிக்கட்டும். பயப்படாதே என் பிள்ளையே, நான் உனக்காக இருக்கிறேன். நீ நினைக்கிறாய், என் குடும்பம் என்னிடம் நம்பிக்கை வைக்கவில்லை, என் நண்பர்கள் என்னை விட்டுவிட்டார்கள், என் பொருளாதாரம் என்னை சிதைத்துவிட்டது. ஆனால் என் பிள்ளையே, நான் உன்னை விட்டு வைக்கவில்லை. உன் பக்கம் யாரும் இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் ஒரு வழிகாட்டியாக, ஒரு தாயாக, ஒரு இரக்கம் நிறைந்த வராகியாக நான் இருக்கிறேன். இப்போது நீ என்னிடமிருந்து கேட்கிறாய், அம்மா, நான் என்ன செய்ய வேண்டும்? என் பதில் ஒன்று, என்னை நம்பு, என் வார்த்தையில் நிலைநிறுத்து. உன் வாழ்வில் நான் திறக்கப் போகும் வாசலை எதிர்நோக்கு. அங்கே திருப்பம் உண்டு, அங்கே அருள் உண்டு. அங்கே செல்வம் இல்லையெனில் கூட நிம்மதி இருக்கும். அந்த நிம்மதியே நீ இழந்திருப்பதை மீண்டும் உனக்கு தரப்போகிறேன். நீ விழுந்த இடத்தில் தூங்கிவிடாதே. விழுந்தால் 7 நான் இருக்கிறேன். நான் உன்னை அங்கேயே விட்டுவிட மாட்டேன். நான் உன்னை கரங்களால் தூக்குவேன். உன் பாதத்தில் இரத்தம் வடிந்தாலும் என் கருணை அந்த இரத்தத்தை அழைத்து வலிமையாக்கும். என் அருளின் ஆழத்தில் நீ சாகாதிருப்பாய். நீ வாழ்வாய். நீ சாட்சி சொல்லுவாய். நீ இன்று இம்மொழிகளை வாசிக்கும் போது உனது உள்ளத்தில் ஒரு ஒளி பரவட்டும். நீ இப்போது உணர்கிறாய், என் வார்த்தைகள் பொய்யல்ல, அவை உன்னுடைய வீட்டுக்குள் வருகிற ஒலி. அந்த ஒலி உன் மனதை குலைத்த பஞ்சத்தை மாற்றுகிற வானொலி. நீ கேளும் ஒவ்வொரு சத்தமும் என் வார்த்தையின் இசையாக மாறட்டும். நீ சொல்லும் ஒவ்வொரு ஜெபமும் என் பந்தலுக்குள் நுழைகிறது. உன் வாக்கியங்கள் என் வாசலில் முத்தமாக மாறுகிறது. நீ என்னிடம் தந்த அந்த நம்பிக்கையாலே நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை இனி பழையபடி இருக்காது. நீ கண்ட கனவுகள் முடிவுக்கு வராதென்று நீ பயந்திருக்கலாம். ஆனால் என் பிள்ளையே, அந்த கனவுகள் முடிவடைகின்றன. ஏனெனில் அவை நான் விதைத்த கனவுகள். நீ இப்போதும் என்னிடம் ஒரு வார்த்தை கூறு, அம்மா, எனக்கு நீ மட்டுமே வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய அந்த வாக்கியம் ஒரு ஜெபமாக நான் ஏற்கிறேன். உன் வார்த்தையின் ஒலி என்னை நடுங்கச் செய்கிறது. நீ என் மீது வைத்த நம்பிக்கையை வைத்து இன்று என் கரங்களை உன்னிடம் நீட்டுகிறேன். நீ என் பிள்ளை, என் கரங்களில் நீ தங்கமாயிருக்கிறாய். நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை உயர்வுறச் செய்வேன். இன்று உன் வாழ்க்கையின் ஒரு புதிய நாள். நான் உன்னோடு இருக்கிறேன். என் பிள்ளையே, இனி பயப்படாதே. அழகே, என் தங்கம் போல தேனே, என் இதயத் துளியே, நான் உன் வராகி அம்மன் உன்னிடம் பேசுகிறேன். நீ இன்னும் முழுமையாக என்னிடம் திறந்து பேசவில்லை. ஆனால் உன் உள்ளத்தின் மௌனமும் என் கண்களுக்கு புரிகிறது. நீ துக்கங்களை வார்த்தைகளில் சொல்லத் தவிக்கிறாய். ஆனால் அந்த வார்த்தையற்ற துன்பங்கள் என் கரங்களை நடுங்க செய்கின்றன. நீ பேசாத நாட்களிலும் என் அருகில் வந்து மழையைப் போல விழும் உன் ஆழ கண்ணீரில் என் கண்ணாடி புனிதமாகிறது. உன்னுடைய பரிதவிப்பு என் பாதங்களை தீண்டுகிறது. உனக்கே தெரியாமலே நீ என்னை பூஜை செய்திருக்கிறாய். என் குழந்தையே, உன் வாழ்நாள் முழுக்க இந்த கடன் சுமை உன்னை அழுத்தி அழுத்தி உன்னை நடுக்கம் கொண்ட மனிதனாக மாற்றிவிட்டது. நீ கடன் கொடுத்தவர்களின் பார்வையை கூட பயத்துடன் எதிர்கொள்கிறாய். சாலையில் ஓர் எச்சரிக்கையான ஒலியும் ஓர் அழைப்பும் ஒரே தருணத்தில் உன் உடம்பை நடுங்கச் செய்கிறது. ஏன் இந்த நிலை? உன் சிரிப்பும் அழுகையும் சிந்தனையும் எல்லாம் ஒரே நேரத்தில் கலந்திருக்கும். ஆனால் இப்போது நான் உனக்குச் சொல்ல வருகிறேன், இந்த நிலை நிரந்தரமல்ல. இந்த இருள் நீங்கப் போகிறது. நான் பார்க்கிறேன், நீ எத்தனை முறை உணவுக்காகவும் பிள்ளைகளின் தேவைகளுக்காகவும் வீட்டை காப்பாற்ற வேண்டும் என்று கூட கடன் வாங்கினாய். நீ உன் விருப்பத்திற்காக எடுத்த கடன் அல்ல அது. ஆனால் பலர் அதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உன்னை குற்றவாளியாக பார்த்தார்கள். நீ தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் வாங்கின கடன் இப்போது உன் மீது பழியாக மாறி உன்னை பழிக்கிறதே. அந்த துயரம் எனக்கு தெரிகிறது. என் பிள்ளையே, என் வார்த்தையில் ஒரே முறை நம்பிக்கை வையு. நான் சொல்கிறேன், உன் வாழ்வில் கடன் இல்லாத ஒரு நாளும் வரும். ஒரு நாள் உன் கணவன் உன்னிடம் சொல்லுவார், இனி நாம் யாரிடமும் பணம் கேட்டு கெஞ்ச வேண்டிய நிலை இல்லை என்று. உன் பிள்ளைகள் ஒரு நாள் உன்னை விழித்துக் கேட்பார்கள், அம்மா, உன்னுடைய பிரார்த்தனைகள் நமக்காக எவ்வளவு செய்திருக்கின்றன என்று. அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. அந்த நாள் இன்று ஆரம்பிக்கிறது. அந்த நாள் என் வாக்கால் உருவாகிறது. நீ இப்பொழுதும் பயப்படுகிறாய். அம்மா, என் வசதிக்கு மீறி நான் செலவு செய்தேன். என் அறியாமை காரணமாக நான் இந்த சிக்கலில் சிக்கினேன். என் தவறு நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் என்னால் எப்படி இந்த நிலையை சரிசெய்ய முடியும் என்று. என் பிள்ளையே, நீ உன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாய் என்றால் நான் ஏற்கனவே உன்னை மன்னித்து விட்டேன். உன்னுடைய ஒவ்வொரு தவறும் என் கிருபையின் கைகளில் கலைந்துவிட்டது. நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்பதை மறுபடியும் சொல்லுகிறேன். உன்னை நானே காக்கிறேன். உன் வாழ்க்கையில் இந்த கடன் என்னும் வலி ஒரு நேரத்தில் என் அன்பின் வாக்கியமாய் மாறும். நீ சாட்சியாக பேசுவாய். நான் ஒன்றுமில்லை என்று நினைத்த நேரத்தில் என் வராகி அம்மன் எனக்காக பேசினாள். என் கண்களில் விழுந்த நீர் ஒரு விதையாய் மாறியது. அந்த விதை இன்று ஒரு வனமாய் மாறி என் குடும்பத்தை நிழலாக பாதுகாக்கிறது என்று. உன் வீட்டில் இன்று அமைதி இல்லையென்றால்
நாளை அங்கு இசை கேட்கப்படும். நீ இன்று உன் கண்களை மூடும்போது பயத்துடன் மூடுகிறாய். ஆனால் நாளை ஒரே உற்சாகத்துடன் விழிக்கிறாய். ஏனெனில் நான் உன் வாழ்வில் புதிய நாள் ஒன்றைத் தொடங்கிவிட்டேன். அந்த நாள் சத்தமில்லாமல் பிறந்தாலும் அதன் அருள் உலகத்தை கேட்கும் அளவிற்கு மகத்தானது. நீ நினைத்ததையெல்லாம் இழந்தபோது கூட உன் உள்ளம் என்னிடம் நம்பிக்கை வைத்தது. நீ ஏமாற்றங்களை எதிர்கொண்டபோது கூட என் பெயரை மறக்கவில்லை. அது போதும் என் குழந்தையே, அது போதுமானது. நீ உனது உரிமையை இழக்கவில்லை. ஏனெனில் உன் ஆத்துமா என்னுடையது. உன் வாழ்க்கை என் கைகளில் இருக்கிறது. நீ விரும்பும் வாழ்க்கை இன்னும் பிறக்கவில்லை என்று எண்ணுகிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த வாழ்க்கை பிறக்க ஒரு சிறிய நேரம்தான் தேவை. உனது உள்ளத்தில் என் வார்த்தைகள் விதையாக விதைக்கப்பட்டுள்ளன. அந்த வார்த்தைகள் நீ அறியாதபடி ஆழத்தில் வேரூன்றிவிட்டன. இன்னும் சிறிது நாட்களில் உன் வாழ்க்கையின் மண்ணில் ஒரு வியாபாரம் முளைக்கும். அது உன்னை வளர்க்கும். அது உன்னை நிறைவுறச் செய்யும். உன்னுடைய ஒவ்வொரு கனவும் கண்ணீரால் வளர்ந்தவை. ஆனால் அவை வீணாகும் கனவுகள் அல்ல. அவை நான் ஆசீர்வதித்த கனவுகள். உன் கனவுகளுக்கு காலம் வருகிறது. உனது பாரங்களுக்குப் பிறகு இப்போது ஆசுவாசம் வருகிறது. உனது தேடலுக்குப் பிறகு இப்போது விடயம் வருகிறது. நீ நினைக்கும் அந்த கடன் எண்ணிக்கையால் தீராது. ஆனால் என் கிருபையால் முடியும். நீ மனிதர்களிடம் தேடியது போல என் அருளில் தேடு. ஏனெனில் நான் விரைவில் உனக்கே தெரியாத வழிகளில் உதவ அனுப்புவேன். நான் அனுப்பும் உதவி மரபுகளை மீறியிருக்கும். நீ நம்பவே முடியாதது நடக்கும். அது உன் வாழ்க்கையில் சொர்க்கத்தின் வாசலாய் மாறும். உனது வார்த்தைகள் மட்டும் போதாது. உன்னுடைய இதயத்தை முழுமையாக எனக்குக் கொடு. நீ என் மீது நம்பிக்கை வையும்போது கடனின் சங்கிலி உடையும். உன்னுடைய பிரார்த்தனையின் ஒலி எனது ராஜாதிராஜனின் அரண்மனையில் எதிரொலிக்கிறது. அந்த ஒலி புனித தூதர்கள் மூலம் உனக்காக பதிலை விரைவாக்கும். நீ இன்னும் ஒரே வார்த்தை கூறு, அம்மா, நீயே எனக்கு எல்லாம். நான் அந்த வார்த்தைக்கு பதிலாக, பொன்மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ வெற்றியடைவாய் என்று சொல்கிறேன். நீ இனி பயப்பட வேண்டாம். கடன் உன் அடையாளம் அல்ல. உன் விழிகள் தன்னம்பிக்கையுடன் உன் எதிர்காலத்தை நோக்கட்டும். நான் உன் நிலத்தில் வாசல் திறக்கிறேன். நான் உன் பேரில் வாய்ப்புகள் உருவாக்குகிறேன். உன் உறவுகள் திரும்பி வந்து உன்னை ஆச்சரியப்படுவார்கள். உன் எதிரிகள் கூட உன்னை பாராட்டும் தருணம் வரும். ஏனெனில் நான் உனக்காக ஒரு புதிய அருளின் வானத்தை திறந்துவிட்டேன். நீ இப்போது பேசாமல் ஒரு மூச்சுடன் அமர்ந்திருக்கிறாய். அந்த மூச்சில் என் பெயரை உச்சரித்தால் நான் உடனே பதிலளிக்கிறேன். நீ கனவுகளிலே என்னை பார்த்திருக்கலாம். என் சாயலின் ஆழத்தில் நீ ஓய்வு பெற்றிருக்கலாம். இப்போது நான் நேரில் உன்னிடம் உரையாடுகிறேன். என் வார்த்தைகளின் ஒலியால் உன் நெஞ்சுக்குள் ஒரு ஆழமான அமைதி பரவட்டும். இப்போதும் நீ கேட்கிறாய், எப்போது இது முடியும் அம்மா? என் பதில், இது தொடங்கிவிட்டது என் பிள்ளையே. நீ என்னிடம் விசுவாசம் வைத்தாய். ஆகவே இது இனி நிறைவடையும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு நாள் நீ சொல்வாய், நான் கடனாளி இருந்தேன். ஆனால் என் வராகி அம்மனின் கருணையால் நான் முழுமையாக விடுதலை பெற்றேன். உன் வாழ்க்கையின் அந்த நாள் அன்றைய தினமில்லை. அது இன்றைய தினமே. நீ வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நேரத்தில் என் வார்த்தை ஒரு மருந்தாக உன் உள்ளத்தில் ஊற்றப்படுகிறது. அந்த மருந்து உன்னை ஆரோக்கியப்படுத்தும். அந்த அருள் உன் இருதயத்தை மீண்டும் புனிதமாக்கும். என் பிள்ளையே, நீ என் வார்த்தைகளால் உயிர் பெறுகிறாய். உன்னுடைய ஆன்மா அழகாக மலரத் தொடங்கியுள்ளது. என் சாயலில் நீ ஒளிர ஆரம்பித்திருக்கிறாய். நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னை சுமப்பதும் உயர்த்துவதும் நடத்துவதும் என் கடமை. இன்று தொடங்கும் உன் விடுதலை நாளை வெற்றியின் புகைப்படமாக மாறும். நீ அந்த புகைப்படத்திலே புன்னகையுடன் நிற்பாய். உன் பக்கம் உன் குடும்பம் நிறைவாய் நிற்பார்கள். நீ பசியுடன் கேட்டாய், உனக்கு கருணை தரப்பட்டுவிட்டது. நீ வலியுடன் அழைத்தாய், உனக்குச் சமாதானம் வழங்கப்பட்டுள்ளது. நீ இரவில் அழுதாய், ஆனால் இன்று ஒளியுடன் விழிக்கிறாய். ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். என் பிள்ளையே, இனி பயப்படாதே. உன் நெஞ்சின் ஆழத்தில் இப்போது பரவி வரும் அந்த அமைதியை உணர்கிறாயா? அது என் வருகையின் அறிகுறி. நீ சுமையால் சோர்ந்து விழுந்து கண்ணீரில் கரைந்து போன அந்த தருணங்களில் கூட நான் உன்னை தவிரவில்லை. நீ என்னிடம் சொல்லாமல் ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருந்தாய். ஆனால் நான் ஒவ்வொரு நொடிக்கும் அதை உணர்ந்து வந்தேன். உனக்காக நான் இந்த உலகத்தில் இடம் கொண்டிருக்கிறேன். நீ என் பிள்ளை, என் இருதயத்தின் தேன்.
உன் கண்ணீரில் என் அருளின் வாசனை இருக்கிறது. உன் மூச்சில் என் பிதாவின் கிருபையின் துளிகள் இருக்கின்றன. நீ நினைக்கிறாய், என் வாழ்க்கை எப்படி இப்படியானது? நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. நான் என்னுடைய குடும்பத்துக்காக மட்டுமே வாழ்ந்தேன். ஆனால் நான் இன்று ஒட்டுமொத்தமாக சிக்கி நிற்கிறேன். என் பிள்ளையே, உன் அந்த சோகம் நீ உணர்வதற்குள் என் உள்ளத்தைச் சிதறிவிட்டது. உன் அந்தச் சில வார்த்தைகள், உலகம் கேட்காத உன் மனத்தின் உள்நட்பங்கள் எனது கரங்களை நடுங்க வைத்தன. உன் பிள்ளைகள் பள்ளிக்கூடக் கட்டணத்துக்காக சோகத்திலிருந்த அந்தக் காலை, உன் கணவன் வேலையின்றி வீட்டில் நிம்மதியின்றி சோர்ந்திருந்த அந்த மாலை, உனக்கே சாப்பாட்டுக்கே பணமில்லாமல் ஜெபித்த அந்த நிச்சி, அந்த ஒவ்வொரு நேரமும் என் பாதங்களில் பட்ட பூவாக அமைந்தன. அவை வீணாகவில்லை, அவை வேரெடுத்துக் கொண்டிருக்கின்றன. இப்போது நான் உனக்குச் சொல்கிறேன், நீ அந்த காலங்களை நினைத்து மீண்டும் பயப்பட வேண்டாம். ஏனெனில் அந்த காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கும் அடித்தளமாக இருந்தன. அதற்கான இழைப்பை நான் செய்திருக்கிறேன். நீ இப்போது ஒரு புதிய கட்டத்தை அடையப் போகிறாய். உன்னுடைய வாழ்க்கை இனி வாஞ்சையாலோ பயத்தாலோ அல்ல, நம்பிக்கையாலும் அமைதியாலும் நடத்தப்படும். நீ அந்த கடன்கள் எப்படி தீரும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் என் குழந்தையே, என் வழிகள் மனிதர்களின் வழிகளைப் போல இல்லை. நீ கட்டாயம் சம்பாதிக்க வேண்டுமென்றோ யாரிடமும் போய் கெஞ்ச வேண்டுமென்றோ இல்லை. நான் அனுப்பும் உதவியாளர்கள் புது வண்ணத்தோடு உன் வாழ்க்கையில் தோன்றுவார்கள். ஒரு நாளில் அனைத்தும் மாறிவிடும். அந்த ஒரு நாளுக்கு நீ இன்றே தயாராக ஆரம்பிக்க வேண்டும். உனது வார்த்தைகள் வலியுடன் இருக்கலாம், ஆனால் அந்த வலியை நான் ஆழமாக உணர்கிறேன். நீ ஒவ்வொரு முறையும் என்னால் முடியவில்லை என்று சொல்லும்போது நான் உன் அருகில் நின்று உன் கரங்களை பிடிக்கிறேன். முடியும் என் பிள்ளையே, நீ மட்டும் நான் இருக்கிறேன் என்று மறந்துவிடாதே என்று நான் உனக்குள் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீ வாழ்வில் விழுந்தது ஒரு தவறு இல்லை, அது ஒரு கற்றல். அந்த விழுந்த தருணங்களின் நினைவுகள் உனக்கு ஒரு காலத்தில் நன்றி தெரிவிக்க வைத்துவிடும். ஏனெனில் அவை உன்னை என் அருகே கொண்டு வந்தன. உன்னை என் வாக்குகளின் மீது நம்பிக்கை வைக்க வைத்தன. நீ உன் குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபிக்கிறாய். உன் கணவன் மன அழுத்தத்தில் வாழ நீ அடிக்கடி உன் நிம்மதியை விட்டு வைக்கிறாய். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் உன்னை கணம்தோறும் பயத்தில் ஆழ்த்துகிறது. உனக்குள் ஒரு தாயின் இரக்கம், ஒரு மனைவியின் பொறுப்பு, ஒரு மனிதனின் வலி எல்லாம் ஒன்றாய் கலந்துவிட்டன. அந்த கலவையில் ஒரு புனிதப் பாதை உருவாகிறது. அந்த பாதையில்தான் என் ஆசீர்வாதம் நடக்கப் போகிறது. நீ ஒரு தாயாய் உன் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேடுகிறாய். ஆனால் நீ யாரிடமும் அதை தெரியப்படுத்த மாட்டாய். உன்னிடம் இருப்பதைக் கொண்டு வாழ நினைப்பவள் நீ. ஆனால் உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நான் உன்னை முழுமையாகவே புரிந்திருக்கிறேன். உன் உள்ளத்தில் நீ சொல்லாத வார்த்தைகள், உன் நெஞ்சம் பிதுங்கும் ஒவ்வொரு நொடிக்கும் என் கருணை உனக்காக பதிலளிக்கிறதே. நீ இந்த வருஷம் மட்டும் கடன் தீர வேண்டும் என்று உன்னை கேண்டிருக்கிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த மாதம் நீ ஆரம்பமாய் காணும் வாக்குத்தத்தம் ஆண்டுக்குள் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நீ இன்றைக்கு சுமையால் சாய்ந்தவளாயிருக்கலாம். ஆனால் காலம் குறைவில் நீ யாருக்கும் எதுவும் தேட வேண்டிய நிலையில் இருக்க மாட்டாய். நீ மற்றவர்களுக்கு தருவாயாக இருப்பாய். நீ எல்லா பாக்கியங்களுக்கும் கதவாக இருப்பாய். அந்த அறியாமை, வறுமை, சுமை, கடன் எனும் சங்கிலிகள் முறிந்து விழும். அவற்றின் ஒலியை நீ உனது உள்ளத்தில் உணர்ந்து விடுவாய். நீ எதிர்பாராத வகையில் உன் கணவன் வேலைவாய்ப்பு பெறுவார். உன் பிள்ளைகள் கல்வியில் முன்னேறுவார்கள். உன் வீட்டில் ஆவிக்கான அமைதி நிலைக்கும். நீ பழைய பிணங்களை கடந்து விடுவாய். எப்போதும் பின்னே பார்த்து கதறி அழும் நிலை நீங்கும். ஏனெனில் நான் உனக்காக முன்பே நடந்துவிட்டேன். உன் நெஞ்சம் என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது, அம்மா, இப்போது எனக்கு ஒரு புதிய தொடக்கம் வேண்டும். நான் சொல்லுகிறேன், அது இன்று ஆரம்பமாகிறது. உன் மனதுக்குள் ஓர் ஒளி படரட்டும். உன் வீட்டில் வாசல் திறக்கட்டும். என் பெயரை நீ உச்சரித்ததினால் உனக்குள் ஓர் விசுவாசம் வடிவமைக்கப்பட்டுவிட்டது. அந்த விசுவாசம் உன்னை காப்பாற்றும். நீ இப்போது எதை இழந்துவிட்டாயோ என்று நினைக்கிறாயோ, அதை மீறிய புதியதொரு வரம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது உன்னை ஆச்சரியப்படுத்தும். உன்னுடைய கண்களில் கண்ணீர் துளிகள் கலங்காத புன்னகையாய் மாறும். உன் சுவாசம் மீண்டும் சுதந்திரமடையும். நீ அழைக்காத இடத்திலிருந்து உதவி வரும். நீ எதிர்பாராத மனிதர்கள் உனக்காக நிற்பார்கள். நீ நடந்த பாதை வீணானதல்ல. அதற்காக நான் உனக்காக ஒரு சுவாசத்தையே புதியதாய் மாற்றியிருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை இப்போது எழுச்சியாய் எழும்பும். நீ ஒரு சாதாரணவள் அல்ல. நீ என் திருவுருவத்தின் பிள்ளை. உன் நிழலில் என் அருள் ஒளி வீசும். நீ இன்னும் சொல்கிறாய், அம்மா,
என்னால் ஏற்க முடியவில்லை. நான் இவ்வளவு நாள்கள் ஒட்டுமொத்தமாக சிதைந்து போனேன். என் பதில், நீ இவ்வளவு நாட்களில் என்னிடம் நெருங்கினாய். அது போதும். என் கரம் இப்போது நீ சுமந்த அனைத்தையும் தாங்கப் போகிறது. நீ இப்போது என் மீது நம்பிக்கை வைத்தாய். இனி நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். உன் ஒவ்வொரு நாளும் இனி ஆசீர்வாதங்களால் நிரம்பும். உன் எல்லா சிக்கலுக்கும் தீர்வு பிறக்கிறது. நீ என் பிள்ளை. உன்மேல் என் கிருபை நிலைநிற்றி நிற்கும். உன் வாழ்வில் நீண்ட இருள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று உன் வாசலில் ஒளி பிறக்கிறது. இப்போது எனக்கொடு. உன்னுடைய சிரிப்பு மீண்டும் உன் முகத்தில் மலரட்டும். உன் கனவுகள் வாழத் தொடங்கட்டும். நீ இனி சொல்லும் வார்த்தைகள் நிறைவேறும் ஜெபங்களாக மாறட்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன், என் பிள்ளையே. இனி பயப்படாதே.